ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம நினச்ச மாதிரியே எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒன்று காட்டுச்சு. அகெயின் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு மாதிரி. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு மாதிரி கேப் அப் தான் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. பட் நம்ம மார்க்கெட்டு டேம் ஷோர் ஒரு 50 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் ஓப்பன் ஆகி அது நல்லாவே டவுன் ஆகிட்டு அகெயின் அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சூப்பராக வந்து அப் ஆகிட்டு இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வந்து டச் ஆச்சு. ஸோ இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிலையும் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்னு சொல்லப்படுற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோளாறு கொடுக்குறாங்க. அதாவது தவறுதலாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்லீட் பண்ணுறாங்க அந்த பாயிண்ட்ஸ்லேயும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், படித்தேன். ஸோ அது வந்து உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு மார்னிங் காட்டும்போது க்ரீனாக இருக்குது, பட் ஓப்பன் ஆகும்போது அது ஜஸ்ட்டு ஓகே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கூட மனசு வந்து திருப்தியாக இருக்கும். பட் 50 பாயிண்ட் நெகட்டிவ் அப்படின்லாம் சொல்லும்போது இது நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் படிப்படியாக ஏறிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரு. நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ஒரு 2 வாரமாக நிறைய ஷார்ட்ஸ் இருக்குன்னு. அந்த ஷார்ட்ஸை தான் நம்ம இந்த டவுனில் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான விஷயம். ஸோ 2000 கோடி 3000 கோடி ஈஸியாக விற்கிறான். பட் மார்க்கெட் நகரலன்னு பார்த்தா இப்போ நவுந்துருச்சு பாருங்கள். ஸோ ஐலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வந்து 900 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அந்த ஷார்ட்ஸோட கூட்டுத்தொகை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000லேருந்து ஒரு 12,000 13,000 கோடி ஷார்ட்ஸில் இருக்குது. தெரியல எந்த மாதிரி இது வந்து கவரப் பண்ணுவாங்களா, இல்லை அடுத்த மாதமும் இந்த ஷார்ட்ஸ் வந்து ரோல் ஓவர் பண்ணிவிட்டு போகுமா அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய டைம் தான் அப்படின்னு சொல்லணும். நிஃப்டிக்கு 226 பாயிண்ட்டும் அண்ட் சென்செக்ஸ்க்கு ஒரு 366 பாயிண்ட்டும் ஸ்டாடல் ப்ரீமியம் இருக்குது. அதுக்கேற்ற மூவ் வந்து மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது தான். இன்றைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே லோ கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு நியராக அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்கிறதுக்கு பெருசாலாம் இல்லைங்க. ஸோ அந்தளவுக்கு காலை ஃபுல்லாக அடிச்சுட்டு வராங்க. ஸோ என்ன வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. நாளை எக்ஸ்பைரி கண்டிப்பாக கோளாறு கொடுக்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். மார்க்கெட் ஒரு இடம் இருக்காது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸ்டில் வந்து சென்செக்ஸ்க்கு ஒரு 366 ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கம்மி. பட் இந்தியாவுக்கு ஒரு 12க்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ கரெக்ட் அப்படின்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இந்த வாரம் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்த தூரம் நியராக வந்து 1800லேருந்து 2000 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையிலேருந்து, அதாவது இந்த வீக் பிகினிங்லேருந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. இப்போ கரெக்ட் அப்படின்னா இதில் ஒரு 500லேருந்து 800 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி அதாவது மேலே போய் கூட நாளைக்கு எக்ஸ்பைரி முடியலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த ஏறுற விஷயம் கூட ரொம்ப கொடூரமாக இருக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட் ஏறிடாது. ஸோ ஒரு ஜிக்ஸாக்காக மார்க்கெட் வந்து போயிட்டு கூட ஏற வாய்ப்பு இருக்குது அப்படி நான் பார்க்குற மார்க்கெட்டை. அதையும் நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது 75 ஸ்டாக் வந்து லாங் சைடில், 128 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஷார்ட்டோட கை இன்றைக்கும் ஓங்கி இருக்குது. ஸோ இனிஷியலாக ஒரு மார்னிங் ஒரு 11 மணிக்கு வரை மிட் கேப் நிஃப்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு சூப்பரான ஒரு 1.5% ஏறி இருந்தது. ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. அகெயின் அங்கேருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு 250 பாயிண்ட் வேகமாக இறங்கி இருந்தது. நல்ல ஒரு மூவ். ஸ்டில் அதில் ப்ரீமியம் இருக்குது. டெஸ்பைட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தான் எக்ஸ்பைரின்னு சொல்லும்போது சூப்பரான அட்ராக்டிவான ப்ரீமியம்ங்க. ஸோ நாட் ஓன்லி மிட் கேப் நிஃப்டி சென்செக்ஸு பேங்க் நிஃப்டின்னு சொல்லும்போது இன்னும் 2 நாளில் இவ்வளோ ப்ரீமியத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஏன் அந்த ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவ்வளோ மேக்ஸ் பாயிண்ட்ஸ் தள்ளி வந்திருக்கு, இவ்வளோ பாயிண்ட்ஸ் தள்ளி வந்திருக்கு, அதை மேக்ஸ் பாயிண்ட் திருப்புவாங்களா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செல்லர் எக்ஸிட் ஆகி புது பொசிஷனில் வருவாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். அதுக்காக தான் அவ்வளோ ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் ஸ்லைட்டாக ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ சென்செக்ஸோட ஸ்டாடல் ப்ரீமியம் இன்றைக்கி ஸ்டார்டிங் 473 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஒரு 366 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு இடம் மட்டும் ஒரு 50 ரூபா வந்து ஒரு ஸ்பைக் இருந்தது. பட் இந்த ஸ்பைக் ஹெவி, இந்த ஸ்பைக்கில் தான் மார்க்கெட் டே லோ தொட்டுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஒரு 366 பாயிண்ட் நெக்ஸ்ட் டேக்கு மூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா நாளைக்கு இந்த ஒரு பாயிண்ட்டோட மூவ் இருக்கலாம். இப்போ கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் அப்சைடில் போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். சென்செக்ஸோடைய ஆப்ஷன் செயின் 81,000 அர்த்தம் பண்ணி இருக்குது. மேலே ஒரு 350 கீழே ஒரு 350க்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரீமியம் சொல்லுது. ஸோ ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே போனாலும் உதைக்குது, கீழே போனாலும் உதைக்குது அப்படின்றதுனால வால்டாலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான். வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ரீமியம்லாம் கண்ணாபின்னான்னு இருக்குது. இந்த ப்ரீமியம்லாம் இன்றைக்கி 140 ரூபா 150 ரூபா தான் இருந்தது. இப்போ 600 ரூபா கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னா இவங்க டார்கெட் இது நாளைக்கு ஃபர்ஸ்ட்டாக இறக்கணும் அப்படின்னு நினச்சா மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? இல்லை இந்த ப்ரீமியத்தை டார்கெட் பண்ணுறாங்க, இதை கரைக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். சின்ன ஒரு சிம்பிளான விஷயந்தான். ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி புரியும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்து வந்த பாதை நியராக 82,500லேருந்து
ஒரு வந்துருச்சுங்க. ஒரு 1500லேருந்து 1800 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இதில் ஒரு 1/4% மார்க்கெட் வந்து 1/2% மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் மேலே ஏற ட்ரை பண்ணும் அப்படின்றது தான் தோணுது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. ஸோ க்ரீனில் இருந்த யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுக்கே வந்துட்டான். நல்ல ஒரு கேப்பப் ஆச்சு யூரோப் மார்க்கெட்டு. அது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது நேற்றோடைய எஃப்ஐடி ஆக்டிவிட்டி டேட்டா. இன்னையோட எஃப்ஐடி ஆக்டிவிட்டி டேட்டாவை பாருங்கள். ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் இருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. பார்க்கலாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு கிளியராக சொல்கிறதுக்கு வந்து விஷயம் இல்லை அப்படின்றது தான். எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்றதுனால உங்கள் லைக் ரொம்ப முக்கியம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் ஒரு 7% இன்றைக்கி ஏறி இருக்குது. ரொம்ப ஒரு மேசிவான விஷயம் ஒரு ரீசன்ட் டேஸில் அப்படின்றது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது கிளைமாக இருக்குது நியராக ஒரு 12க்கு மேலே. ப்ரீமியம் நல்லா இருக்கும். டெஸ்பைட் நம்ம லாஸ்ட் ஒரு 10 நாள் பார்த்த ப்ரீமியத்தை விட இன்றைக்கி ப்ரீமியம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும், ரேஞ்சு கொடுக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கூட கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிலாம் போடுறவங்களுக்கு நான் சொல்கிற பாயிண்ட் புரியும். நிஃப்டியோட ஸ்டாடல் ப்ரீமியம் 207, சென்செக்ஸ்க்கு 366. ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டாலிட்டி மார்க்கெட் இருக்கலாம். ஸ்கியூ ஸ்டில் வந்து ஃப்ளாட் டு டவுன் சைட் மாதிரி தாங்க தெரியுது. ஸோ கிளியராக தெரியல. மார்க்கெட் வேகமாக ஒரு 0.5% உடைச்சாலோ இல்லை கீழே உடைச்சாலும் புதுசாக மார்க்கெட் வந்து பயப்படும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்க மார்க்கெட் அது உடையும் போது அந்த சைட் போகலாம். ஸோ நீங்கள் லோலாம் பார்த்தீங்கன்னா லோ உடைக்கும்போது மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. ஸோ நல்லபடியாக இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் இப்போ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் டே லோ வச்சு சொல்கிறேன். ஒரு இன்ட்ராடே ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை. பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த ரேஞ்ச் மார்க்கெட் உடையும் போது கூட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டாபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட்டு ஸ்லைட்டாக ஏறி இருக்குது, அண்ட் பிசிஆர் நேற்று இருந்ததை விட இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதை சொல்லி ஆகணும். ஏன்னா 0.5% மேலே மார்க்கெட் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே தான் ஒரு 0.7% ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த பாயிண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஆரும் பெருசாக இதுவும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டிலையும் ஷார்ட் இருக்கலாம். பட் வந்து என்ன அதில் வந்து விஷயம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா மார்க்கெட்டே இறங்கியிருக்கு, ரொம்ப கம்மியான அளவு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதில் வந்து நமக்கு விஷயங்கள் தெரியலை. பட் பிசிஆர் பார்க்கும்போது கண்டிப்பாக புட் செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா நேற்று இருந்ததை விட கால் செல்லிங் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. மிட் கேப் நிஃப்டி ஆக்சுவலாக வந்து ஏறிட்டு இறங்கிட்டு அகெயின் ரெக்கவர் ஆகிருக்கான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே ஏறி இருக்குது. இதுலேயும் இந்த கிளியராக விஷயம் தெரியாது. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. பட் பிசிஆர் பார்க்கும்போது புட் செல்லிங் ஹெவியாக இருக்குது. ஆமாங்க, 13,000, 13,100, 13,200 காலையில் 2 மணி நேரம் அவ்வளோ புட் ரைட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். பட் அது மார்க்கெட் ஒரு மணிக்கு மார்க்கெட் இறங்கும்போது அந்த புட் ரைட்டர்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. பட் சின்ஸ் வந்து புட் ரைட்டர்ஸ் மார்க்கெட்டில் அங்கே இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குறேன். இன்னும் 3 நாள் பார்க்கலாம். ஒரு 100-150 பாயிண்ட் ஏறினாலும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஃப்ளாட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு 1/4% வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவே இப்போ ஆகிடுச்சு. ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரோப்போட ட்ரேட் டீல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஏறுற மாதிரி ஏறி அகைன் வந்து இறங்கிடுச்சு. இந்த வாரம் புதன்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ரேட் இருக்குது, ரேட் பெருசாக சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. 4.5 இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. பார்க்கலாம், அதை வச்சு கூட மார்க்கெட் கேம் ஆட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதான் சென்செக்ஸோட கடந்து வந்த பாதையை ஒரு தடவை திரும்பி பார்க்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி பார்த்தா யூஷுவல் ஒரு செல்லர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதான். ஏன்னா ஒரு 1800 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ அதில் பாதி ஏறி முடிஞ்சாலும் அந்த மேக்ஸ் பாயிண்ட் பெருசாக இறக்க வேண்டாம், அங்கே வச்சே மார்க்கெட் முடியுமோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி போகிறவங்களுக்கு புரியும் இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு. ஸோ ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1800 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால நடக்கவும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஷார்ப்பும் அதுதான் ஒன்றும் இல்லைங்க, கோளாறு கொடுக்குற மாதிரி மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க, அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். பட் நடக்காமல் கூட போகலாம், பட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது, நல்ல ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குங்க.
நல்ல விஷயமாக வந்து இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ரொம்ப லோவர் விக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ப்ரீமியம் சரி, ரேஞ்சு சரி, எல்லாமே சரி. ஸோ அதனால் இது வந்து நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். மல்டிபிள் எக்ஸ்பைரி நியராக வந்திருக்கு, நல்ல ப்ரீமியம் இன்னுமே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் ஃபண்டலாக இருந்ததுன்னா ப்ராடராக பிரித்து போட்டு ஒரு அயன் ஃப்ளை மாதிரி போட்டு வச்சு கூட நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி நிற்கிற பட்சத்தில் எங்கே நிற்கிதோ அங்கே காசு கிடைக்கிற மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டீலாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ சின்னதாக ஒரு ரீட்ரேஸ் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் இருக்குது. ஸோ நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோடய வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். இதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தவறுதலும் மாறுதலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.